ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன படம் பார்க்க போறோம்னா 2024ல இப்போ ரீசெண்டா உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் நடித்து வெளியான இந்தியன் 2. இந்த படத்துடைய ஒன்லைனர் என்னன்னா, வழக்கம் போல லஞ்சம் எல்லா இடத்துலயும் கொட்டி கிடக்க அதை தட்டி கேட்கிற நம்ம கதாநாயகன் சித்தார்த் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. எங்கெல்லாம் தப்பு நடக்குதோ அதெல்லாம் அவருடைய சேனல்ல போட்டு மக்களுக்கு தெரியப்படுத்துறாரு. இதே மாதிரி இவர் பண்ணிட்டு இருக்க ஒரு கட்டத்துல அது இவருக்கே எதிரா வந்து முடிஞ்சிருது. மக்கள்கிட்ட தப்பான கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கிறான் அப்படின்னு சொல்லி போலீஸ் இவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுது. இப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இதெல்லாம் மாத்தணும்னு ஒரு சாதாரண மனுஷன் நினைச்சா அவனால மாத்த முடியாது. இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர்ற ஒரே ஆள் இந்தியன் தாத்தா தான். அவரு திரும்ப இங்க வரணும் அப்படின்னு சொல்லி கம் பேக் இந்தியன் அப்படின்னு ஹேஷ்டாக் போட்டு பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணி விடுறாங்க. அப்படி ஒரு கட்டத்துல உண்மையிலேயே இந்தியன் தாத்தா களத்துல வந்து இறங்க, இதுக்கப்புறம் இந்த படத்துல என்னதான் நடந்துச்சு அப்படின்றது தான் படத்துடைய மொத்த கதையே. வெல்கம் டு கதை கேளு. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனுக்கு போலாம். படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஜெகன் இருக்காரு இல்லையா, அவரு பைக்ல வந்துட்டு இருக்காரு. குப்பை அழுற லாரியே ரோட்ல குப்பைய போட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கு. இப்போ ஜெகன் அவர்கிட்ட, யோ நல்லா தான் சம்பளம் வாங்குறீங்கல்ல, இதெல்லாம் ஒழுங்கா சுத்தம் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, எங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு இவ்வளவுதான் வேலை பார்க்க முடியும், உனக்கு இதுக்கு மேல தகவல் வேணும்னா இப்ப செக்ரட்டரியை பாரு அப்படின்னு சொல்றாரு. சரின்ட்டு இவர் செக்ரட்டரியை பார்க்க போறாரு. அவர்கிட்ட கேட்டா, இங்க பாருங்க சார், கவர்மெண்ட் குப்பை அழுறதுக்காக சில அமௌண்ட் எங்களுக்காக ஒதுக்குவாங்க, ஆனா அது முழுசா எங்களை வந்து சேர்றது இல்ல, பாதி மினிஸ்டருக்கே போயிடுது, மிச்சம் வர்ற காசுல தான் நாங்க இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம், எங்களுக்கு வர்ற காசை வச்சு இவ்வளவு தான் சார் கிளீன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, இப்ப அவரு நேரா ஸ்டுடியோக்கு வராரு. அது என்ன ஸ்டுடியோனா, இவரு சித்தார்த், பிரியா பவானி சங்கர் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க, பார்க்கிங் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி. அந்த சேனல்ல இது மாதிரி எங்கெல்லாம் தப்பு நடக்குதோ அதை இவங்களே ஒரு வீடியோ மாதிரி ரெடி பண்ணி அவங்க சேனல்ல போஸ்ட் பண்ணுவாங்க. இத ஒரு சோஷியல் சர்வீஸாவும் பண்றாங்க. அதுல வர்ற காசை வச்சு இவங்க லைஃபை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த குப்பையை தான் ஒரு பிரச்சனையா எடுத்து அதை அவங்க வீடியோ ரெடி பண்ணி போஸ்ட் பண்றாங்க. பயங்கரமா ட்ரெண்ட் ஆகுது. இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம பிரியா பவானி சங்கரை காமிக்கிறாங்க. அவங்க பக்கத்து வீட்டுல தான் சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்காரு. இப்போ அவங்க வீட்டுக்கு இன்கம் டாக்ஸ் ரைடு வருது. அவர் ஆள் பார்க்க எப்படி இருப்பாருன்னா, ரொம்ப பாவமா, பாக்குறதுக்கே ரொம்ப நல்ல மனுஷன் மாதிரி இருப்பாரு. அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஏதோ அட்ரஸ் மாதிரி இவர் வீட்டுக்கு வந்துட்டாரு போல, இவர் வீட்டுல என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல நியூஸ்ல அவர் வீட்டுல இருந்து 1000 கோடி மதிப்புள்ள கருப்பு பணம் எடுக்கப்பட்டது அப்படின்னு போடுறாங்க. அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக இதை ஒரு கண்டென்ட்டா எடுத்து இப்ப இவங்க யூடியூப் சேனல்ல போடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு வீட்டுல இருக்க எல்லா ஜாமானையும் தூக்கி வெளியில போட்டு அந்த வீட்டுல ஒரு பையன் இருக்கான், அவனையும் அடிச்சு வெளியில இழுத்துட்டு வராங்க. என்ன நடந்திருக்குன்னா, அந்த பையன் படிக்கிறதுக்காக லோன் வாங்கியிருக்கான், ஆனா அதை அவனால இப்ப திருப்பி கட்ட முடியல. அதனால இவனோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் புடுங்கிக்கிட்டு பணத்தை திருப்பி கொடுத்துட்டு இந்த டாக்குமெண்ட்ஸை வாங்கிக்கோ அப்படின்னு அவனே அடிச்சு போட்டுட்டு போயிடுறாங்க. இந்த விஷயம் நம்ம சித்தார்த்துக்கு தெரிய வர இதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எஜுகேஷன் ஆபீஸ்க்கு போறாரு. இவர் அங்க போய் வண்டியை நிப்பாட்ட அந்த பில்டிங் மேல இருந்து ஒரு பொண்ணு கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்குது. நம்ம சித்தார்த் அங்க போய் உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றாரு. அங்க சுத்தி இருக்க போலீஸ் கிட்ட, என்னாச்சு, ஏன் அந்த பொண்ணு மேல இருந்து குதிச்சுச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த பொண்ணு டீச்சர் வேலை வாங்கணும்னு போலீஸ் சர்டிபிகேட்டை கொண்டாந்து கொடுத்துச்சு, அது தெரிஞ்சுதான் நாங்க அரெஸ்ட் பண்ண வந்தோம், அரெஸ்ட் பண்றாங்களேன்ற அவமானத்துல மேல இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிச்சு அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணுடைய தம்பி, இல்ல சார் இவங்க எல்லாரும் போய் சொல்றாங்க, அக்காக்கு வேலை கொடுக்கணும்னா 8 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டாங்க, இதை நாங்க போய் லஞ்சம் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி மேல இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணோம், அந்த கோவத்துல தான் எங்களை பழி வாங்குறதுக்காக போலீஸ் சர்டிபிகேட் எங்க அக்கா கொடுத்துருச்சுன்னு சொல்லி இப்ப அரெஸ்ட் பண்றாங்க, இதை தாங்க முடியாம அக்கா மேல இருந்து கீழே குதிச்சிருச்சு சார் அப்படின்னு சொல்ல, இப்ப அந்த பொண்ணை ஆம்புலன்ஸ்ல ஹாஸ்பிட்டலுக்கு ஏத்திட்டு போறாங்க. இப்போ இதையே ஒரு கண்டென்ட்டா எடுத்து இவங்க வீடியோ மாதிரி மேக் பண்ணி அவங்க பார்க்கிங் டாக்ஸ் யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்றாங்க. அந்த வீடியோ பயங்கரமா ட்ரெண்ட் ஆகுது. இந்த வீடியோ சூப்பரா வியூஸ் போயிருக்கு அப்படின்னு இவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்க, அப்பதான் சித்தார்த்துக்கு ஒரு கால் வருது. இவங்க உடனே கிளம்பி மார்ச்சரிக்கு போறாங்க. மேல இருந்து கீழே விழுந்த பொண்ணு இப்ப செத்து போயிடுச்சு. அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சைனை போட்டுட்டு இந்த பாடி எடுத்துட்டு போங்கன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம சித்தார்த், இல்ல நீங்க சைன் பண்ணாதீங்க, உங்க பொண்ணு சாவுக்கு காரணமா இருந்த அந்த லஞ்சம் கேட்ட அதிகாரியை எப்ப போலீஸ் கைது பண்ணுதோ அப்பதான் நீங்க சைன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த பொண்ணோட பாடிய ஹாஸ்பிட்டல் வெளியில வச்சு போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் அங்க வந்து, இங்க பாரு இப்படிலாம் போராட்டம் பண்ணக்கூடாது, அதுவும் ஹாஸ்பிட்டல் வெளியில பண்ற, இது பொதுமக்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு, எல்லாரும் இங்க இருந்து கலைஞ்சு போங்க அப்படின்னு சொல்ல, நீங்க முதல்ல போய் அவரை அரெஸ்ட் பண்ணுங்க, அப்பதான் நாங்க இங்க இருந்து போவோம் அப்படின்னு சொல்ல, பக்கத்துல இருந்த போலீஸ், சார் இவங்க தான் யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க, இந்த போராட்டம் பண்றேன்னு சுத்திட்டு இருக்க கோஷ்டி இவங்க தான் சார் அப்படின்னு சொல்ல, ஏன்டா நீங்க வியூஸும் லைக்ஸும் வாங்குறதுக்கு இது மாதிரி போராட்டம் பண்ணிட்டு தெரியுறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்கள அடிச்சு இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணா இப்ப ராகுல் பிரீத் சிங்கை காமிக்கிறாங்க. இவங்களும் சித்தார்த்தும் லவ் பண்றாங்க போல. இப்ப இவங்க தான் போலீஸ் கிட்ட பேசி இவரையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் வெளியில எடுத்துட்டு வராங்க. அவங்க நம்ம சித்தார்த் கிட்ட, உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புத்தி வராதா,
இது மாதிரி பொது சேவை செய்யறேன்னு எத்தனை பிரச்சனையில மாட்டிக்க போற அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு பொண்ணே செத்து போயிருக்கா, அதை தட்டி கேட்டது என்னோட தப்பா? அது தப்பு இல்ல, ஆனா நீ தட்டி கேட்கறதுனால இதெல்லாம் மாறிடும் நம்புற பத்தியா, அதுதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, சுகாதாரத்துறை அமைச்சர் 1000 கோடி அமுக்கிட்டாருன்னு சொல்லி அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்கல்ல, நீங்க கூட உங்க சேனல்ல போட்டு மில்லியன் கணக்குல வியூஸ் வாங்குனீங்கல்ல, அவரு அன்னைக்கு ஈவினிங்கே வெளியில வந்துட்டாரு, அது உனக்கு தெரியுமா? அப்புறம் ஒரு பையன் படிப்புக்காக லோன் வாங்கிட்டு 4-5 பேர் சேர்ந்து அந்த பையனை அடிச்சு போட்டுட்டு போயிருப்பாங்க தெரியுமா, அந்த பையனோட வீடியோ எடுத்து காமிக்கிறாங்க. அவன் என்ன சொல்றான்னா, படிச்சா இங்க வேலை கிடைக்கும்னு சொன்னாங்க, ஆனா இங்க யாருக்குமே படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்கிறதே இல்ல, என் குடும்பமே இப்ப கடன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி தண்டவாளத்துல விழுந்து சூசைட் பண்ணிக்கிறத வீடியோ எடுத்து போட்டிருக்கான். அப்போ இதையெல்லாம் பார்த்துட்டு என்ன தட்டி கேட்காம இருக்க சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் இவ்வளவு சொல்லி உனக்கு புரியலன்னா நீ அதையே கட்டிக்கிட்டாளு அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா நைட்டு நம்ம சித்தார்த்து ரொம்ப சோகமா இருக்காரு. அவரு இதையெல்லாம் நினைச்சு புலம்பிக்கிட்டே இருக்காரு, நம்மளால எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லி. ஆனா அவருக்கு ஒண்ணு தோணுது, நம்மெல்லாம் சாதாரண மனுஷங்கள்ல, நம்மளால அதை செய்ய முடியாது, ஆனா இதெல்லாம் செய்யறதுக்கு ஒருத்தர் இருக்காரு, அவரு திரும்பவும் இங்க வந்தாதான் இந்த மாதிரி லஞ்சம் வாங்குறவங்களுக்கு எல்லாம் ஒரு பயம் வரும். நீ யார சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்க, இந்தியன் தாத்தான்னு சொல்றாரு. அவர் அப்பவே தாத்தாவா இருந்தாரு, இப்ப உயிரோட இருக்காரா இல்லையான்னு கூட தெரியல, அப்படியே இருந்தாலும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்ல, இவங்க சோசியல் மீடியால கம் பேக் இந்தியன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டேக பயங்கரமா ட்ரெண்ட் பண்றாங்க. இது நம்ம நினைச்ச மாதிரி ட்ரெண்ட் ஆச்சுன்னா இந்தியன் தாத்தா எங்க இருந்தாலும் யாரோ ஒருத்தர் அதை பார்த்து நமக்கு கண்டிப்பா மெசேஜ் பண்ணுவாங்க. அப்படியே கட் பண்ணா இவங்க நினைச்ச மாதிரியே இந்த ஹேஷ்டேக் பயங்கரமா ட்ரெண்ட் ஆகுது. சித்தார்த்துடைய போனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. என்னன்னு ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு நபர்கிட்ட இருந்து தாத்தா எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்திருக்கு. இவர் உடனே அவருக்கு கால் பண்ணி பாக்குறாரு. உண்மையிலேயே தாத்தாவை நீங்க பாத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா இங்க இருக்க ஒரு கடையில நான் அவரை பார்த்திருக்கேன், ஆனா எங்க தங்கி இருக்காருன்னு தெரியல, வித்தின் 24 ஹவர்ஸ் உங்களுக்கு நான் எல்லா டீட்டெயில்ஸும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா ஒரு பணக்கார நபரை நமக்கு காமிக்கிறாங்க. அவருக்கு பெரிய பில்டிங்லாம் இருக்கு. அவரு ஒரு 2 பொண்ணு கூட இப்ப ரூம்குள்ள போறாரு. அப்படி போறப்போ அந்த பில்டிங்ல இருக்க லைட்ஸ் எல்லாம் விட்டு விட்டு எரியுது. அவர் காட் கிட்ட என்னன்னு போய் பாருங்க அப்படின்னு சொல்ல, இப்ப அவரும் எலக்ட்ரிக்கல் ரூமுக்கு வந்து பாக்குறாரு. இங்கதான் நம்ம தாத்தாவுடைய என்ட்ரி. தசாவதாரம் மாதிரி பல கெட்டப்புகளை போட்டுதான் இவரு இந்த படத்துல கொலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ இங்க எலக்ட்ரிஷியனா வந்திருக்காரு. இவரு அந்த காட் கிட்ட இங்க எதுவும் பிரச்சனை இல்ல, மேலதான் பிரச்சனை நினைக்கிறேன், வாங்க அங்க போலாம் அப்படின்னு சொல்லி இப்ப மேல கூட்டிட்டு போறாரு. மேல அந்த ஒரு நபர் 2 பொண்ணு கூட போனார் இல்லையா, அந்த ரூம்குள்ள தான் பிரச்சனை, நான் போகணும் அப்படின்னு சொல்றாரு. இல்ல இது ப்ரொடெக்டட் ஏரியா, உங்களெல்லாம் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்ல, அப்படின்னா இந்த லைட்ஸ் எதுவுமே இங்க சரியாகாது, இப்படிதான் விட்டு விட்டு எரியும் அப்படின்னு சொல்றாரு. சரி அப்ப உன்னுடைய ஐடியா காமி அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம தாத்தாக்கே உருத்தான ஐடி வர்மக்கலையே அங்க இருக்க கார்டு மேல எல்லாம் பயன்படுத்திட்டு இப்ப அவர் அசால்ட்டா அந்த ரூமுக்குள்ள போயிடுறாரு. அவரு யார் நீ, எப்படி உள்ள வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, நான் தான் இந்தியன் அப்படின்னு சொல்றாரு. சரி இங்க எதுக்காக வந்திருக்க, நான் யார்கிட்டயும் எந்த லஞ்சமும் வாங்கலையே, நான் ஒரு பிசினஸ் மேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படியா, என்ன பிசினஸ் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, ஆனா நிறைய பண்றேன், அதெல்லாம் உனக்கு எதுக்கு, நான் சொல்லவா நீ என்ன பிசினஸ் பண்றேன்னு, எல்லா பேங்க்லயும் உன் பிசினஸ்க்காக லோன் வாங்குறேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நீ மொத்தம் 12,000 கோடி லோன் வாங்கியிருக்க, ஆனா எதையுமே திருப்பி கட்டாம இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க. ஆனா உலகத்துல ஏதோ ஒரு மூலையில தான் படிச்சு பெரிய ஆளா வரணும் அப்படின்னு சொல்லி பேங்க்ல 1,00,000 ரூபா கடன் வாங்கின பையன், அவனால அந்த கடனை திருப்பி கட்ட முடியலன்னு சொல்லி பேங்க் அவனை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இப்ப அவன் செத்தே போயிட்டான். உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் உயிரோட இருக்கும்போது அந்த பையன் எதுக்காக சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த நபரை கத்தியாலே குத்தி நம்ம தாத்தா கொலை பண்ணிடுறாரு. கொலை பண்ணிட்டு அங்க ஒரு வாசகத்தையும் எழுதி வச்சுட்டு போயிடுறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம பாபி சிம்மாவை காமிக்கிறாங்க. இவர் யாருன்னா இந்தியன் ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம தாத்தாவை பிடிக்கிறதுக்காக ஒரு போலீஸ் வருவார் இல்லையா, அவரோட பையனா இவர் வராரு. இப்ப அந்த கொலை கேஸ இவர் தான் இன்வெஸ்டிகேட் பண்றாரு. அந்த வாசகத்தை பார்த்த உடனே இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ல சர்ச் பண்றாரு. இது இந்தியன் தாத்தாவுடைய ஒரு வாசகம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இவரு ஒரு மோஸ்ட் வாண்டட் கிரிமினல், இவரை விட்டோம்னா நிறைய பேரை கொண்டுடுவாரு, இவரை உடனே பிடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா ஒரு நபர் நான் இந்தியன் தாத்தாவை இங்க ஒரு கடையில பார்த்தேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதே கடைக்கு போய் சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்றாரு. செக் பண்ணிட்டு இவர் எங்க தங்கியிருக்காருன்னு தெரியுமா அப்படின்னு அந்த கடைக்காரர் கிட்ட கேட்க அவரும் அட்ரஸை கொடுக்கறாரு. இவர் நேரா போய் நம்ம தாத்தாவை சந்திச்சு, தாத்தா நீங்க தான் இப்ப இந்தியா ஃபுல்லா ட்ரெண்டிங், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம தாத்தா ஒரு லேப்டாப் எடுத்து காமிக்கிறாரு. நீ சொல்றதுக்கு முன்னாடியே இந்த விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும், நான் இந்தியாவுக்கு போக வேண்டிய நேரம் நெருங்கிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்படியே கட் பண்ணா இப்போ நம்ம சித்தார்த்துடைய கம்ப்யூட்டருக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. ஓபன் பண்ணி பார்த்தா ஐ அம் கம்மிங் சூன் அப்படின்னு இந்தியன் தாத்தா மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. நம்ம தாத்தா அவரோட ஃப்ரெண்டு கிட்ட போய் எனக்கு உங்களுடைய பாஸ்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஏன் பாஸ்போர்ட்டா, எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, நான் இந்தியா போகணும், எனக்கு பாஸ்போர்ட் கிடையாது, உங்களோட பாஸ்போர்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, போட்டோலாம் செக் பண்ணுவாங்களே என்ன பண்ணுவீங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்ப இவரோட பாஸ்போர்ட்டை வாங்கிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணா நம்ம பாபி சிம்மாவை காமிக்கிறாங்க.
இன்னைக்கு சேனாபதி சென்னை வராரு, ஏர்போர்ட்லயே வச்சு அவரை பிடிக்கணும்னு சொல்றாரு. உடனே அவங்க அப்பா, என் வாழ்க்கையிலேயே நான் முடிக்காம போன கேஸ்னா அது சேனாபதி கேஸ் மட்டும்தான். என் பையன் அந்த கேஸை முடிக்க போறான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்ல, இப்ப அப்படியே கட் பண்ண ஏர்போர்ட்டை காமிக்கிறாங்க. ஒரு வழியா நம்ம தாத்தா அவருடைய ஃப்ரெண்டு கேட்டப்ப போட்டு சென்னை ஏர்போர்ட்ல வந்து இறங்கிடுறாரு. நம்ம பாபி சிம்மாவும் அவர் டீமை கூட்டிக்கிட்டு ஏர்போர்ட்ல கண்ட்ரோல் ரூம் இருக்கும் தெரியுமா, அங்க உட்காந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல இவர் எதையோ நோட்டீஸ் பண்ணி இதுதான் சேனாபதி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுறாரு. இப்போ நம்ம பாபி சிம்மாவோட அப்பா அங்க வந்து நம்ம தாத்தா கையை பிடிச்சு, என்ன சேனாபதி நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. பாபி சிம்மாவும் பின்னாடியே வந்து இப்ப நம்ம தாத்தாவை கன் பாயிண்ட்ல நிக்க வச்சிருக்காரு. எப்படி இவர் தான் சேனாபதின்னு கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்க, ப்ராஸ்தட்டிக் மேக்கப் 10 மணி நேரத்துக்கு மேல தாங்காது. இங்க பாத்தீங்களா, இவரோட வேர்வை துளிலாம் வெளியில வராம பல்ஜாய் போய் நிக்குது, இதை வச்சுதான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம தாத்தா, பிரில்லியன்ட், ஒன்ன மாதிரியே உன் பையனும் நல்லா அறிவுள்ளவனா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி டக்குன்னு பாபி சிம்மா கையில இருந்த கண்ணை நம்ம தாத்தா வாங்கி அவங்க அப்பா நெத்தியில இப்ப வச்சிடுறாரு. என்ன இங்க இருந்து ஃப்ரீயா போக விடு, இல்லனா உங்க அப்பாவை நான் கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. இப்ப வேற வழி இல்லாம தாத்தாவை அங்க இருந்து விட்டுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம தாத்தா Facebookல ஒரு போஸ்ட் போடுறாரு, நாளைக்கு 7 மணிக்கு நான் லைவ் வர போறேன் அப்படின்னு சொல்லி. இப்ப அவர் சொன்ன மாதிரியே அடுத்த நாள் 7 மணிக்கு லைவ்ல வராரு. எல்லா மக்களும் அப்பாடா தாத்தா வந்துட்டாரா, இனிமே எங்கேயுமே எந்த தப்பும் நடக்காது, யாருமே லஞ்சம் வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. இப்போ லைவ்ல நம்ம தாத்தா என்ன சொல்றாருன்னா, முன்னாடிலாம் நான் லஞ்சம் வாங்குறவங்களை அழிச்சிட்டா மட்டும் இந்த நாடு நல்லா இருக்கும்னு நினைச்சேன், ஆனா இப்போ நிலைமை ரொம்பவே மாறிடுச்சு, ஒவ்வொரு வீட்லயும் தப்பு நடக்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால என்னால ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் வந்து இந்த தப்பை தட்டி கேட்க முடியாது, ஆனா ஒவ்வொரு வீட்டுல இருக்க இளைஞர்கள் நீங்க நினைச்சீங்கன்னா இதை மாத்த முடியும், வீடு சுத்தமாயிட்டாலே நாடு ஆட்டோமேட்டிக்கா சுத்தமாயிடும் அப்படின்னு சொல்லி முடிக்க, இதை பார்த்துட்டு இருந்த எல்லாரும் என்ன தாத்தா வந்து ஏதாவது மாத்துவாருன்னு பார்த்தா நம்மள மாத்த சொல்றாரு, இந்த லைவே வேஸ்ட்பா அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. இப்ப தாத்தா என்ன பண்றாருன்னா, ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் 1000 கோடி அமைக்கிட்டு அன்னைக்கு ஈவினிங்கே ரிலீஸ் ஆயிருப்பாரு தெரியுமா, அவரை புடிச்சு கொண்டு வந்து லைவ்ல உட்கார வச்சு இவர் இப்ப சாக போறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுவும் எப்படி சாவாருன்னா, நம்ம தாத்தா அவர் மேல ஒரு வர்மக்கலையை பயன்படுத்தி இருக்காரு. அது என்னன்னா, சாகர வரைக்கும் இவர் சாமி பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாரு. அப்படி பாடிக்கிட்டே ஒரு கட்டத்துல இவர் செத்து போயிருவாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா சித்தார்த்தும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் பேசிட்டு இருக்காங்க. தாத்தா வருவாருன்னு எதிர்பார்த்தோம், ஆனா இப்படி ஒரு ரூபத்துல வருவாருன்னு சத்தியமா எதிர்பார்க்கல. ஆமா, இவர் என்ன இப்படி சொல்றாரு, நம்மளையே நம்ம வீட்டுல இருக்கவங்கள மாட்டி விடு அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்றதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு, பட் பிராக்டிக்கலா யோசிச்சு பாரு, இப்ப எங்க அப்பாவோ உங்க அப்பாவோ இது மாதிரி லஞ்சம் வாங்கி தப்பு பண்ணா நம்ம மாட்டி விடுவோமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு நம்ம சித்தார்த், நாடு மாறணும் முன்னேறணும் அப்படின்னு பேசிட்டு இருந்தா மட்டும் பத்தாது, நம்ம வீட்டுல ஒரு தப்பு நடந்தா அதை நம்ம தான் தட்டி கேட்கணும், எங்க அப்பா தப்பு செஞ்சாலும் நான் தட்டி கேட்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே கட் பண்ணா இப்ப நம்ம சித்தார்த்துடைய அப்பாவை காமிக்கிறாங்க. அவர் யாருன்னா சமுத்திரக்கனி. அவரு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியா இருக்காரு. நம்ம சித்தார்த் என்ன பண்றாருன்னா, நம்ம அப்பா எங்கேயாவது லஞ்சம் வாங்குறாரா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அன்னைக்கு அவங்க அப்பாவோட ஆபீஸ்க்கு இவரு ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாரு. அன்னைக்கு தான் நம்ம சமுத்திரக்கனிக்கு யாரோ எங்கேயோ லஞ்சம் கொடுக்க போறதா இன்ஃபர்மேஷன் வருது. இவரும் போய் கரெக்டா புடிச்சிடுறாரு. புடிச்ச உடனே அந்த ஆபீசர் என்ன சொல்றாருன்னா, சார் ஒரு 2 நிமிஷம் உள்ள வாங்கல, நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி சமுத்திரக்கனியை கூப்பிடுறாரு. இவரும் உள்ள போக நம்ம சித்தார்த்துக்கு டவுட் வருது, நம்ம அப்பா லஞ்சம் வாங்க தான் உள்ள போறாரோ அப்படின்னு சொல்லி போன்ல வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி அந்த ஆபீசர் நம்ம சமுத்திரக்கனி கிட்ட, சார் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன், இதை இங்கேயே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யோ, லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிக்கே லஞ்சமா, போயா அப்படின்னு சொல்லி அரைஞ்சிடுறாரு. நம்ம சித்தார்த்துக்கு ரொம்ப கில்ட்டா ஃபீல் ஆகுது, சே அப்பாவை சந்தேகப்பட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி. அடுத்த நாள் காலையில சமுத்திரக்கனிக்கு காஃபி கொடுத்து, அப்பா சாரிப்பா, நீங்க ஜென்யூன்னு எனக்கு தெரியும், ஆனா தாத்தா பேசுனதெல்லாம் கேட்டுட்டு எங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஆர்குமெண்ட் வந்துச்சு, அதான் அதை செக் பண்றதுக்காக இன்னைக்கு உங்களை ஃபாலோ பண்ணிட்டு ஆபீஸ்க்கு வந்துட்டேன்ப்பா, சாரி அப்படின்னு சொல்றாரு. சரிடா, அதான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டல, போ அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம பிரியா பவானி சங்கர் வீட்டை காமிக்கிறாங்க. ஒரு நபர் காய்கறி குடியில கட்டுக்கட்டா பணத்தை எடுத்துட்டு வந்து அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்துட்டு, மேடம் இந்த ஃபைல்ஸ்ல எல்லாம் சைன் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாங்க. சைன் பண்றதை பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, காசு கரெக்டா வந்துருச்சுல அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் எல்லாம் கரெக்டா இருக்கு மேடம், அப்புறம் ரியல் எஸ்டேட் கிங் சர்குண பாண்டியன் உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னாரு மேடம் அப்படின்னு சொல்லி இப்போ போனை கொடுக்குறாரு. அது யாருன்னா நம்ம எஸ்.ஜே. சூர்யா. இப்போ அவங்க அம்மா அந்த ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, என்ன சார் இடம் ஃபுல்லா சதுப்பு நிலத்துல கட்ட போறேன்னு சொல்றீங்க, அங்கெல்லாம் கட்டக்கூடாது, இல்லீகல் தெரியும்ல அப்படின்னு சொல்லி கேட்க, மேடம் அதான் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டேன்ல, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க மேடம் அப்படின்னு சொல்ல, சரி பண்ணிடுவோம், இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம பிரியா பவானி சங்கர் கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அங்க நடக்கிறதெல்லாம் இவங்க போன்ல வீடியோவா எடுத்து ஒரு எவிடன்ஸா ரெடி பண்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஜெகனுடைய வீட்டை காமிக்கிறாங்க. அவருக்கு ஒரு மாமா இருக்காரு. அந்த மாமா யாருன்னா அக்காவுடைய ஹஸ்பண்ட். அவர்கிட்ட
போய் இங்க வா மாமா, நீ அடிக்கடி பேங்காக் போயிட்டு வரியே, இ சேவை மையத்துல தான் வேலை செய்யற, உனக்கு பேங்காக் போயிட்டு வர அளவுக்கு ஏது காசு அப்படின்னு சொல்லி கேட்க, டேய் நான் ஒரு ஆதார் கார்டுக்கே 300 ரூபா வாங்குறேன். சரி 300 ரூபா தானே வாங்குற, எப்படி உனக்கு லட்சக்கணக்கில் காசு சேருது அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு ஆதார் கார்டை மட்டும் பார்க்காதரா, ஒரு நாளைக்கே 50 ஆதார் கார்டு வருது, அப்ப வருஷத்துக்கு எவ்வளவு லஞ்சம் வரும்னு பாத்துக்க. இது போக கல்யாணம் ஆனதுக்கு ஒரு சான்றிதழ், ஆகாததுக்கு சான்றிதழ், செத்ததுக்கு சான்றிதழ், பிறப்பு சான்றிதழ்னு எத்தனையோ சான்றிதழ் ஒரு நாளைக்கு என் ஆபீஸ்க்கு வருது. எல்லார்கிட்ட இது மாதிரி வாங்கினேன்னா நினைச்சு பாரு எவ்வளவு காசு வரும்னு. இதை வச்சுதான் நான் பேங்காக் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, இது எல்லாத்தையும் பென் கேமரால ரெக்கார்ட் பண்ணிடுறாரு. அப்படியே கட் பண்ணா இப்ப கதை குஜராத்துக்கு நகருது. இங்கேயும் நம்ம தாத்தா யாரையோ சம்பவம் பண்றதுக்காக போறாரு. அந்த நபரை பார்த்தா அன்னைக்கு அவர் பொண்ணுக்கு கல்யாணம் போல பயங்கரமா கிராண்டா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இவரு ஒரு ரூம்குள்ள போறாரு. அந்த ரூம் ஃபுல்லா தங்கத்திலேயே செஞ்சிருக்கு. ஏன் அவர் போற பாத்ரூம் கூட தங்கத்திலேயே தான் இருக்கு. ஸோ இதுல இருந்தே தெரியுது இவரு எவ்வளோ அளவுக்கு அதிகமா லஞ்சம் வாங்கியிருப்பாருன்னு. இப்ப நம்ம தாத்தா அவரு மேலையும் ஒரு வர்ம கலையை பயன்படுத்துறாரு. இந்த தடவை என்ன கலைனா, சாகிற வரைக்கும் இவரு ஓடிக்கிட்டே தான் இருப்பாரு. அதுவும் குதிரை மாதிரி குதிச்சு குதிச்சே தான் ஓடிட்டு இருப்பாரு. இப்போ அந்த நபர் அவரோட பொண்ணோட கல்யாணம் வெளியில நடக்குது இல்லையா, அதுவும் இல்லாம இவர் பெரிய பணக்காரர் வேற, எத்தனை பேர் வந்திருப்பாங்க, அவங்க எல்லாரும் முன்னாடியும் இவரு குதிச்சு குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்காரு. அப்படியே இறங்கி ரோட்லயும் ஓட ஆரம்பிச்சிடுறாரு. வெயில் தாங்க முடியாம மூக்குல இருந்தெல்லாம் ரத்தம் வந்து அப்படியே அங்க ஒரு பிரிட்ஜ் மேல இருந்து குதிச்சு செத்து போயிடுறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ராகுல் பிரீத் சிங்க காமிக்கிறாங்க. அவங்க போனுக்கு ஒரு வீடியோ வருது. என்னடா அப்படின்னு ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுல ஒரு பொண்ணு, என் பேரு கலைச்செல்வி, எங்க அம்மாக்கு ரொம்ப நாளா வயிறு வலிச்சுக்கிட்டே இருந்துச்சு, டாக்டர் கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கிட்ட போனோம், அவர் தான் எங்க அம்மாக்கு ஆபரேஷன் பண்ணாரு. இந்த கௌதம் யாருன்னா அவர் தான் நம்ம ராகுல் பிரீத் சிங்கோட அண்ணன். அந்த ஆபரேஷன் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னா, கூகுள், யூடியூப், விக்கிபீடியா இதெல்லாம் பார்த்து தான் அவர் ஆபரேஷனே பண்றாரு. அதுலயும் வயிறு வலின்னு வந்தவங்களுக்கு முதுகுல ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவரு இன்னொரு டாக்டருக்கு போன் பண்ணி, இங்க ஒரு பேஷண்ட் அப்பெண்டிக்ஸ் ஆபரேஷனுக்காக வந்திருக்காங்க, முதுகை கிழிச்சு பார்த்தேன் ஆனா எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்க, டே அப்பெண்டிக்ஸ் ஆபரேஷன் எதுக்குடா முதுகை கிழிச்ச, வயித்தை கிழிக்கணும்டா அப்படின்னு சொல்ல, இப்ப முதுகுல கிழிச்சதை தச்சுட்டு மறுபடியும் வயித்துல ஆபரேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலே அந்த பேஷண்ட் இறந்து போயிடுறாங்க. இது எல்லாத்தையும் அந்த பொண்ணு கலைசெல்வி இருக்காங்க இல்லையா, வெளியில இருந்து பாத்துக்கிட்டே இருக்காங்க. அட பாவீங்களா, எங்க அம்மாவை கொன்னுட்டீங்களேடா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ராகுல் பிரீத் சிங் கிட்ட வந்து இது எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இப்போ அவங்க நேரா அவங்க அப்பா அம்மா கிட்ட போய், உங்க புள்ள ஒரு டாக்டரே இல்ல, அவன் ஒரு கொலைகாரன், உங்களுக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, எங்களுக்கும் இந்த விஷயம் தெரியும், இதை அப்படியே விட்டுடு, பெருசு பண்ணாத அப்படின்னு சொல்றாங்க. என்ன பெருசு பண்ணக்கூடாதா, அங்க ஒரு குழந்தையோட அம்மாவை கொண்டுட்டு அந்த குழந்தை இப்ப அனாதையா நிக்கிறா, அவளுக்கு யாரு பதில் சொல்லுவா, உங்க புள்ளைக்கு படிப்பு வரலன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும்ல, அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை படிக்க சொல்லி அதுல அவனை பெரிய ஆளாக்குறத விட்டுட்டு 1.5 கோடி ரூபாய் கொடுத்து உங்க ஸ்டேட்டஸ்க்காக அவனை டாக்டர் ஆக்குனீங்க. அவனுக்கு எம்பிபிஎஸ்க்கு ஃபுல் ஃபார்ம் கூட தெரியாது. உங்க புள்ள எப்படி ஆபரேஷன் பண்றான் தெரியுமா, யூடியூப் பார்த்து ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கான். சரி சரி விடு, அந்த குடும்பத்துக்கு ஏதாவது காசு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்ல, காசுன்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் நீங்க எல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க இப்படின்னு பேசிட்டு இருக்க, அவங்க அப்பா வந்து நம்ம ராகுல் பிரீத் சிங்க பலார்னு அரைஞ்சிடுறாரு. இப்ப அவங்க திருப்பி கேக்குறாங்க, சரிப்பா இப்படி வச்சுப்போம், உங்களுக்கே இப்ப உடம்பு முடியாம போகுது, இவன் உங்களுக்கு ஆபரேஷன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா நீங்க ஒத்துப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு நிமிஷம் அவங்க அப்பா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்க அம்மா கிட்ட இவன் எழுதி கொடுக்குற மாத்திரையே நீங்க வாங்கி சாப்பிடுவீங்களாமா அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்களும் யோசிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா கதை இப்போ பஞ்சாபுக்கு நகருது. அங்கேயும் நம்ம தாத்தா யாரையோ சம்பவம் பண்ண போறாரு. அந்த நபர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, இப்போ வேற ஏதோ கிரகத்துக்கு போக போறாராம். அதனால கிராவிட்டி இல்லாம எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம தாத்தா அங்கே உள்ள காட்சுக்கெல்லாம் வர்மக்கலையை பயன்படுத்திட்டு நேரா இப்ப அவர்கிட்ட போறாரு. அங்க போய் அவர்கிட்ட, நீ எங்கேயோ வேற கிரகத்துக்கு போக போறியாமே, நீ ஏன் கஷ்டப்பட்டு போற, நானே அமுச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு வர்மக்கலையை பயன்படுத்துறாரு. அது என்ன கலைன்னா, இவரு வாயை திறக்கவே முடியாது. ஆனா இவர் வாயில இருந்து தண்ணி தனியா வெளியில வந்து ஒரு கட்டத்துல இவர் உடம்புல இருக்க எல்லா தண்ணியுமே வாய் வழியா வெளியில வந்து டீஹைட்ரேட் ஆகி செத்து போயிடுவாரு. அப்படியே கட் பண்ணா இப்போ நம்ம பிரியா பவானி சங்கர் இருக்காங்க இல்லையா, அவங்க அம்மாவை காமிக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு வந்து இறங்க பின்னாடியே சமுத்திரக்கனி வராரு. அவரு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி இல்லையா, வந்து உங்க அம்மா கிட்ட அந்த காய்கறி கூடிய காமிங்க அப்படின்னு சொல்ல, அதுல காய்கறி தான் இருக்கு, எதுக்கு கேக்குறீங்க, அதை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு காய்கறி எல்லாம் விலைக்கு பார்த்தா உள்ள கட்டுக்கட்டா பணம் இருக்கு. இந்த ஆதாரம் போதும்ல, வந்து வண்டியில ஏறுங்க அப்படின்னு சொல்ல, எங்க கூடையில பணம் இருந்தா அது எங்க பணம் ஆயிடுமா, நீங்களே கொண்டாந்து வச்சுட்டு எங்க மேல பழி போடுறீங்க, நான்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல, மேடம் இது மட்டும் ஆதாரம் கிடையாது, நீங்க பண்ற வண்டவாளத்தெல்லாம் உங்க பொண்ணு வீடியோவா எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டா அப்படின்னு சொல்ல, இப்ப உங்க அம்மா நேரா நம்ம பிரியா பவானி சங்கர்கிட்ட போயிட்டு, எதுக்காக இப்படி பண்ண, நாங்க இந்த மாதிரி சேர்க்கிற பணம் எல்லாம் உன் கல்யாணத்துக்காக தான், அம்மா நீ சொந்தமா சம்பாதிச்சு எனக்கு செய், அதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல, ஆனா நீ இது மாதிரி லஞ்சம் வாங்கி சேர்க்கிற பணத்துல எனக்கு கல்யாணமே பண்ண வேணாமா அப்படின்னு சொல்ல, இப்ப அவங்க அம்மாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா
நம்ம ஜெகனை காமிக்கிறாங்க. அவரு அவங்க மாமா கிட்ட வந்து, மாமா வெளியில போலீஸ் வந்திருக்காங்க, கொஞ்சம் வெளியில வாங்க அப்படின்னு சொல்ல அவரும் எந்திரிச்சு வெளியில வராரு. போலீஸ் இவர்கிட்ட நீங்க லஞ்சம் வாங்கினதுக்காக உங்களை அரெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்ல, சார் நானே 200-300 தான் லஞ்சம் வாங்குறேன், இதெல்லாம் ஒரு லஞ்சம் சொல்லி லஞ்சத்தையே அசிங்கப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்ல, ஒரு ஆதார் கார்டுக்கு 300, இதே 50 ஆதார் கார்டுக்கு யோசிச்சு பாருங்க, அதுவும் வருஷத்துக்கும் யோசிச்சு பாருங்க அப்படின்னு இவர் சொன்ன டயலாகே போலீஸும் சொல்லி காமிக்கிறாங்க. இவங்க மாமா ஜெகன் கிட்ட, ஏண்டா என் வீட்டு சோத்தை தின்னுட்டு எனக்கே ஆப்போசிட்ல வீட்டை விட்டு வெளியில போடா அப்படின்னு சொல்ல, அவர் திருப்பி நீ உள்ள போடான்னு சொல்லிட்டு கோவமா போயிடுறாரு. இப்ப போலீஸ் இவங்க மாமாவையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இதே மாதிரி உலகத்துல இருக்க எல்லா இளைஞர்களும் தன்னோட வீட்டுல அப்பா தப்பு பண்ணாலோ அண்ணனோ தம்பியோ யாரு தப்பு பண்ணாலும் போலீஸ்ட மாட்டி கொடுத்து அரெஸ்ட் பண்ண வச்சிடறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம சித்தார்த் போய் அவர் அப்பாவை எழுப்பி சாரி அப்படின்னு சொல்றாரு. எதுக்குப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, கொஞ்சம் கீழே வாங்கப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. கீழே போய் பார்த்தா இவரே லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி தானே, ஆனா இவரே லஞ்சம் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இப்ப கைது பண்ண வந்திருக்காங்க. என்னையவே அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்க, என்ன எவிடன்ஸ் இருக்கு உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி கேட்க, சார் உங்க பையன் எல்லா எவிடன்ஸையும் ஒப்படைச்சிட்டார் சார் அப்படின்னு சொல்றாங்க. இப்போதான் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பொண்ணு மாடியில இருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணியிருக்கும் தெரியுமா, அந்த பொண்ணு கிட்ட கூட 8 லட்சம் லஞ்சம் கேட்டிருப்பாங்களே, அந்த பொண்ணுடைய தம்பி சொல்லுவான் இல்லையா, இவங்க லஞ்சம் கேட்கறாங்கன்னு நாங்க மேலதிகாரி கிட்ட போனோம், அதுக்கு பழி வாங்க தான் எங்க அக்கா மேல இது மாதிரி வீண் பழி போடுறாங்கன்னு சொல்லி அந்த மேலதிகாரி வேற யாரும் இல்ல, நம்ம சமுத்திரகனி தான். இவரும் அந்த லஞ்ச பணத்துல பாதி வாங்கிக்கிட்டு லஞ்சம் வாங்கினவர் மேல ஆக்ஷன் எடுக்காம விட்டுறாரு. அப்போ அந்த பொண்ணுடைய சாவுல இவருக்கும் பங்கு இருக்குதானே. உடனே அவரு நம்ம சித்தார்த்த கூப்பிட்டு, எதுக்குடா அப்படி பண்ண, நீ சின்ன வயசுல இருந்து கேட்டது கேட்காதது எல்லாத்தையும் வாங்கி தந்திருக்கேன்ல, நீ சந்தோஷமா இருக்கிறத பார்த்து தானடா நானே சந்தோஷமா இருந்தேன், இதை வேற யார் பண்ணியிருந்தாலும் மன்னிச்சிருப்பேன்டா, நீ பண்ணது தான்டா என்னால தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்ல, அப்பா நீங்க எல்லாமே எனக்கு பண்ணீங்க, ஆனா அது யாரோட காசுல பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க அம்மா வந்து இப்ப பலாருன்னு அரைஞ்சிடுறாங்க. இப்ப அப்படியே அவங்க அப்பாவை கைது பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. அவங்க அம்மா இப்ப நம்ம சித்தார்த்த வீட்டை விட்டு வெளியில போடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவரும் வீட்டை விட்டு வெளியில வந்துடுறாரு. இவர மாதிரியே இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்லயும் எல்லாரையும் துரத்தி விட்டுறாங்க. இப்ப எல்லாரும் அந்த ஸ்டுடியோல தான் உட்கார்ந்துருக்காங்க. இப்போதான் அவங்க கம்ப்யூட்டருக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. என்னன்னு ஆன் பண்ணி பார்த்தா நம்ம தாத்தா வீடியோ கால்ல வந்திருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, தப்பு பண்ணது உங்க வீட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு தெரிஞ்சா கூட நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படாம அவங்கள போலீஸ்ட புடிச்சு கொடுத்துருக்கீங்க, இதுதான் மாற்றத்தின் முதற்படி, நாளைக்கே உங்க எல்லாரையும் நான் நேர்ல வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாரு. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில பொக்கே வேஷ்டி சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாரும் பயங்கரமா ரெடியா இருக்காங்க, ஃபர்ஸ்ட் டைம் தாத்தாவை மீட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி. இப்போ அப்படியே அவங்களுக்கு ஒரு போன் கால் வருது. உடனே கிளம்பி கார்ல எங்கேயோ போறாங்க. எங்க போறாங்கன்னு பார்த்தா நேரா போய் நம்ம சித்தார்த் வீட்டுல காரை நிப்பாட்டுறாங்க. அங்க அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் குமிஞ்சு போய் இருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா உள்ள அவங்க அம்மா இறந்து போயிருக்காங்க. ஊர்ல இருக்க எல்லாரும் இவங்கள லஞ்சம் வாங்கினவன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தினதுல இவங்க அம்மா தூக்குல தொங்கிட்டாங்க. அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் நம்ம சித்தார்த்த அவங்க அம்மா முகத்தை பார்க்க கூட விடல. இப்போ அவங்க அப்பா ஸ்டேஷன்ல இருந்து வந்து அவளை கொன்னுட்டியடா அப்படின்னு சொல்லி செருப்பாலேயே அடிக்கிறாரு. இனிமே அவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவரை அவங்க அம்மாக்கு கொல்லி கூட வைக்க விட மாட்டேங்கிறாங்க. கடைசி வரைக்கும் தன்னோட அம்மா முகத்தை பார்க்க முடியாமே போயிடுது. அவங்க அப்பாவே அவருடைய மனைவிக்கு கொல்லி வச்சிடுறாரு. இப்ப அப்படியே சோகமா நடந்து வர அங்க தாத்தா வராரு. அவரு இவங்களெல்லாம் பார்த்துட்டு, உங்களை சந்திக்கணும்னு நான் ரொம்ப ஆசையா இருந்தேன், ஆனா இப்படி ஒரு நிலைமையில உங்களை சந்திப்பேன் நான் நினைச்சு கூட பார்க்கல, உங்க அம்மா இறந்ததுக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்ல, இல்ல உனக்கு கஷ்டமாவே இருக்காது, நீங்க சொல்றத கேட்கறதுக்கெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, ஆனா நடைமுறைப்படுத்தி பார்த்தா தான் தெரியுது அது எவ்வளவு கஷ்டம்னு, நீங்க இந்த நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு மனுஷன், நல்லது செய்யறேன்னு சொல்லி சொந்த பையனே கொன்ன சைக்கோ நீங்க, உங்களுக்கெல்லாம் பாசம்னா என்னன்னு தெரியாது, இந்த வழியும் உங்களுக்கு புரியாது, உங்களை கம்பேக் இந்தியன் அப்படின்னு ஹேஷ்டாக் போட்டு திரும்ப வர வச்சதே நான் தான், இப்போ நானே சொல்றேன் தயவு செஞ்சு நீங்க திருப்பி போயிடுங்க அப்படின்னு சொல்லி கோ பேக் இந்தியன் மறுபடியும் ஒரு ஹேஷ்டாக போட்டு ட்ரெண்ட் பண்ணி விடுறாரு. இவரை மாதிரியே தன்னுடைய அப்பா அண்ணன் தம்பி எல்லாம் போலீஸ்ட மாட்டி விட்ட குடும்பம் எல்லாம் இப்ப ரொம்ப கஷ்டப்படுற நிலைமைக்கு வந்துருது. அதனால அந்த இளைஞர்கள் எல்லாரும் இப்ப தாத்தாக்கு எதிரா மாறிடுறாங்க. நம்ம தாத்தா அப்படியே சோகமா நடந்து போக அங்க பாபி சிம்மா வந்துடுறாரு. மறுபடியும் நம்ம தாத்தாவை கன் பாயிண்ட்ல நிக்க வைக்க, நம்ம தாத்தா தலையில ஒரு தொப்பி இருக்கு, அந்த தொப்பிக்குள்ள ஒரு குட்டி பாம் மாதிரி வச்சிருக்காரு, அதை தூக்கி அங்க போட்டுட்டு இப்ப எஸ்கேப் ஆக ஆரம்பிக்கிறாரு. அப்படியே ரோட்டுக்கு வந்தா ஒரு குட்டி பையன் யூனிசைக்கிள் ஓட்டிட்டு வரான். அதை நம்ம தாத்தா புடிங்கிட்டு இப்ப தெரு தெருவா ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்படியே ஓடிக்கிட்டு இருக்க ஒரு கட்டத்துல மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ள போறாரு. அங்க யூனிசைக்கிள்
சைக்கிள்லயே போய் ஒரு ட்ரெயினுக்குள்ள ஏறிடுறாரு. ட்ரெயின் அங்க இருந்து கிளம்ப இப்ப போலீஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, சரி ட்ரெயின் எப்படியும் அடுத்த ஸ்டேஷன்ல நிக்கும், அங்க வச்சு புடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இப்ப இவங்க எல்லாரும் அடுத்த ஸ்டேஷன்ல போய் நிக்கிறாங்க. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா ட்ரெயின் அங்க வரவே இல்லை. இங்க என்ன நடந்திருக்குன்னா, தாத்தா அந்த டிரைவர் மேல ஒரு வர்மக்கலையை பயன்படுத்திட்டு ட்ரெயினை ரிவர்ஸ்ல எடுத்துட்டு வந்து இவர் எந்த ஸ்டேஷன்ல ஏறினாரோ அதே ஸ்டேஷன்ல இறங்கி இப்ப தப்பிச்சு ஓடிடுறாரு. அங்கிருந்து தப்பிச்சு இப்ப வெளியில வந்தா மக்கள் எல்லாரும் நம்ம தாத்தா மேல பயங்கர கோவத்துல இருக்காங்க. இவராலதான் பல குடும்பம் நாசமா போச்சு அப்படின்னு சொல்லி மக்கள் கையில என்னென்னலாம் கிடைக்குதோ கல்லு, கட்டை, கடப்பாறை எல்லாத்தையும் தூக்கி நம்ம தாத்தா மேல போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம தாத்தா, ஏண்டா உங்களுக்கு நல்லது நினைச்சதுக்கு ஏமலே கல்ல கொண்டு ஏறிறீங்களேடா அப்படின்ட்டு அடி வாங்க முடியாம அங்கேயே படுத்துறாரு. கரெக்டா அங்க போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க. போலீஸ் வந்து நம்ம தாத்தா கையில விலங்கு போட்டு இப்ப அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. விலங்கு போட்டாச்சு இல்லையா, இப்ப வர்மக்கலையை பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தா கீழே மக்கள் இவரை கட்டையை கொண்டு அடிச்சாங்க தெரியுமா, அதுல ஒரு கட்டை கீழே கிடக்கு. அந்த கட்டைய காலாலே மிதிச்சு கையில வர வச்சிடறாரு. அந்த கட்டையை வச்சு இவரு போலீஸ் முதுகுல அடிக்க அந்த போலீஸ்க்கு இப்ப வாய் கை கால்லாம் இழுத்துக்க ஆரம்பிக்குது. இப்ப அவரை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க டாக்டர் என்ன சொல்றாருன்னா, இது ஏதோ வர்மக்கலை பயன்படுத்தின மாதிரி இருக்கு, இதுக்கு இங்க மெடிசின்ஸே கிடையாது, இதை யாரு பயன்படுத்தினாங்களோ அவங்களாலதான் இதை திரும்பவும் எடுக்க முடியும், இல்லன்னா இவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்து போயிருவாரு அப்படின்னு சொல்றாரு. அப்படியே கட் பண்ணா இங்க நம்ம தாத்தாக்கு 15 நாள் நீதிமன்றத்துல வச்சு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுக்க போற அந்த தருணத்துல அங்க பாபி சிம்மாவோட அப்பா வந்து, இருங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லி, இப்ப என் பையனோட உயிரே இவர் கையில தான் இருக்கு, அதனால இவருக்கு இப்ப எந்த தண்டனையும் கொடுத்துறாதீங்க, இவர் ட்ரீட்மெண்ட் பண்ணா மட்டும்தான் என் பையன் இப்ப உயிர் பழப்பான், அதனால இவர் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஜட்ஜும் ட்ரீட்மெண்ட் பண்ண எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு நம்ம தாத்தா அமைதியாவே இருக்காரு. உடனே அவர் அப்பா அங்க வந்து, இங்க பாரு சேனாபதி, பையன் இல்லாம வாழ்ற வழி என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும், எனக்கும் அந்த வழியை கொடுத்துறாத, தயவு செஞ்சு என் பையனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்க, நான் உன் பையனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா எனக்கு இந்த விலங்கு அவுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஜட்ஜு, இல்ல முடியாது, இனிமே உன்னை பிடிக்கிறதுங்கிறது நடக்காத காரியம், அந்த ரிஸ்க் எடுக்க நான் விரும்பல அப்படின்னு இவங்க அப்பா போய் கெஞ்சுறாரு. மேடம், இப்பயும் என் பையன் தான் இவரை பிடிச்சான், அதே மாதிரி இவன் குணமாய் வந்து கண்டிப்பா மறுபடியும் இவரை பிடிப்பான், கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பமே ஜட்ஜு முன்னாடி நின்று கெஞ்சுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்ப விலங்க அவுத்து விட்டுறாங்க. அவுத்து விட்டதுக்கு அப்புறம் நம்ம தாத்தா, இன்னும் அடுத்த 24 மணி நேரத்துக்கு என்னை யாரும் ஃபாலோவோ ட்ராக்கோ பண்ணக்கூடாது, பேஷண்ட் ஆம்புலன்ஸ்ல ஏத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஆம்புலன்ஸ் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அப்படியே ஐ வில் பி பேக் அப்படின்னு சொல்லிட்டு இதோட இந்தியன் 2 முடியுது. அப்படியே நமக்கு இந்தியன் 3ல இருந்து சில ஃபுட்டேஜஸை காமிக்கிறாங்க. அதெல்லாம் பாக்குறப்ப பயங்கர கூஸ் பம்ஸா தான் நமக்கு இருக்கு. இதே மாதிரி இந்தியன் 3யோட ரிவ்யூவையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில உங்களை சந்திக்கிறேன்.